தமிழக வெற்றிக்கழக கொள்கை தலைவரின் ஒருவரான கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் பிறந்தநாள். நாம் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பல அணைகளை கட்டியவர், பல தியாகங்களை செய்தவர், தனக்கென்று எதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்து மடிந்தவர், அரசியலில் முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் அவர். அப்பேற்பட்ட கொள்கை தலைவரின் ஒருவராகத்தான் தமிழக வெற்றி கழகம் கண்டெடுத்திருக்கின்றது. அதன் பின்பு இப்பொழுது இன்று ஒரு தொலைக்காட்சியில் ஒரு வீடியோ ஓடிக்கொண்டே இருக்கின்றது. செங்கல்பட்டு பக்கத்தில் ஒருவர் 1,30,000 ரூபா லஞ்சம் பெற்றார் என்று கூறப்பட்டு செய்திகள் இன்னைக்கு முழுக்க செய்தி அதுதான். இப்போ செய்தி கிடைச்சா தான் போதுமே, அத்தனை செய்தியும் அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய நினைப்பு அனைத்துமே லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும். லஞ்சம் ஊழலை ஒழித்தால்தான் இந்த தமிழகத்தை முன்னிலைக்கு கொண்டு வர முடியும், வேலைவாய்ப்புகளை கொண்டு வர முடியும். தொழில் முதலீட்டாளர்களும் வருவார்கள், ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பவங்க அவங்களும் வருவாங்க. ஏன்னா கமிஷன் கொடுக்க வேண்டாம், கரப்ஷன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வருவார்கள். இப்படி முதல்வர் நினைத்து கொண்டு இருக்கும் நேரத்தில் இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக லஞ்சம் வாங்குவது, கரப்ஷன் வாங்குவது, கலெக்ஷன் பண்ணுறது, இது இப்படிலாம் தெற்கே வடக்கே கிழக்கேன்னா ஒவ்வொரு இடமாக தாவேகா கட்சி ஆட்களை அனுப்பி பார்த்து கொண்டே இருக்க முடியாது. ஆனால் உளவுத்துறை ஒன்று இருக்குது. ஆனால் யார் லஞ்சம் வாங்குறா, அதாவது அது மந்திரியாக இருந்தாலும் சரி, அவர் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அவர் வட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறதுக்கு உளவுத்துறை ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு கை தட்டினா மட்டும் ஓசை வராது. தமிழக முதல்வர் தளபதியின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக அனைத்து தொண்டர்களும், அனைத்து கட்சி நிர்வாகிகளும் ஒரு மனதாக முடிவெடுத்தால்தான் இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியும். அத்தனை பேரும் முடிவெடுக்க வேண்டும். ஏன் எத்தனை காலமாகின்றது இந்த லஞ்சம்? உலகாலத்தில் தான் நம்ம தமிழ்நாடு இன்றைக்கி இப்படி இருக்கின்றது. வேலைவாய்ப்பில் பின்தங்கி இருக்கின்றது, மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், ஏழையாக இருக்கிறார்கள். இப்படி தானே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த மக்களும் இதில் இருந்து மீண்டு வர வேண்டும்னா முதல்ல ஒழிக்கக்கூடியது இந்த லஞ்சம் ஊழல். அதை ஒழிக்கணும்னு தான் தளபதியோட நினைப்பு. அந்த நினைப்புக்கு இடையூறாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு லஞ்சம் வாங்கினு சொல்லி அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் 1,30,000 ரூபா. அந்த விசாரணை அது உண்மையானால் அவரை அடிப்படை கட்சியில் இருந்து உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அதுதான் தமிழக வெற்றி கழக தோழர்களின் வேண்டுகோளாக தளபதிக்கு வைக்கிறோம்.